கூட்டணி விவகாரத்தில் மீண்டும் பிளவை நோக்கி தமிழக காங்கிரஸ். நடப்பது என்ன? தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் திமுகவுடன் கூட்டணியை தொடர விரும்பும் நிலையில் அதற்கு எதிராக காங்கிரஸ் டெல்லி தலைமை செயல்பட்டால் தமிழகத்தில் காங்கிரஸ் மீண்டும் பிளவை நோக்கி செல்ல வாய்ப்புள்ளதாக கட்சி வட்டாரங்களில் பேசப்படுகிறது. காங்கிரஸ் தலைவர்கள் பலர் 2026 தேர்தலில் அதிக இடம், ஆட்சியில் பங்கு என திமுகவை நோக்கி அம்புகளை வீசி வந்தனர். அதிக இடம், ஆட்சியில் பங்கு திமுகவில் சாத்தியமில்லை என கருதும் காங்கிரஸ் நிர்வாகிகள் சிலர் தாவேகாவுடன் ஏன் கூட்டணி வைக்க கூடாது என காங்கிரஸ் தலைமைக்கு கோரிக்கை வைத்தனர். அதனால் காங்கிரஸ் தாவேகா பக்கம் செல்லக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக காங்கிரஸ் டெல்லி தலைமை தமிழக பொறுப்பாளர் கிரிஷ் ஓடங்கர் தலைமையில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, சட்டப்பேரவை காங்கிரஸ் தலைவர் சே ராஜேஷ்குமார், கட்சியின் தேசிய செயலாளர்கள் சூரஜ் ஹெக்டே, நிவேதி தாழ்வா ஆகிய 5 பேர் கொண்ட ஒருங்கிணைப்பு குழுவை கூட்டணி தொடர்பாக பேசுவதற்காக அமைத்தது. இக்குழுவும் சில தினங்களுக்கு முன்பு அண்ணா அறிவாலயம் சென்று முதல்வர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து முதற்கட்ட பேச்சுவார்த்தையை தொடங்கியது. இந்நிலையில் யாரும் எதிர்பாராத விதமாக காங்கிரஸ் நிபுணர்கள் மற்றும் தரவு பகுப்பாய்வு குழுவின் தலைவராக இருக்கும் பிரவீன் சக்கரவர்த்தி சமீபத்தில் விஜயை சந்தித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. இவர் ராகுல் காந்திக்கு நெருக்கமானவர் என்பதால் ராகுல் காந்தியின் கண் அசைவு இன்றி விஜயை சந்திக்க வாய்ப்பில்லை என்று காங்கிரஸில் ஒரு தரப்பினரும், காங்கிரஸ்காரராக இல்லாமல் தனிப்பட்ட முறையிலான சந்திப்பு அது என மற்றொரு தரப்பினரும் கூறி வருகின்றனர். இந்த விவகாரம் திமுகவுக்கு கொஞ்சம் எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது. திமுகவின் ஊழல் குறித்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசியதாக ஆடியோ வெளியான விவகாரத்தில் பிரவீன் சக்கரவர்த்தியின் பெயரும் அடிபட்டது. இதனால் 2024 மக்களவை தேர்தலில் மயிலாடுதுறையில் காங்கிரஸ் வேட்பாளராக பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிட திமுக முட்டுக்கட்டை போட்டதாக கூறப்படுகிறது. அதை மனதில் வைத்து திமுக கூட்டணியை முறிக்கும் செயல்களில் பிரவீன் சக்கரவர்த்தி ஈடுபடுவதாக திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மூத்த தலைவர்கள் பெரும்பாலானோர் மற்றும் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் சிட்டிங் எம்எல்ஏக்கள், எம்பிக்களில் பெரும்பாலானோர் திமுகவுடன் கூட்டணியை தொடரவே விரும்புகிறார்கள். ஒருவேளை தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் மக்கள் பிரதிநிதிகளின் விருப்பத்துக்கு மாறாக விஜயுடன் கூட்டணி என்ற முடிவை ராகுல் காந்தி எடுப்பாரேயானால் 1996 சட்டப்பேரவை தேர்தலை போன்று காங்கிரஸ் பிளவுக்கே வழிவகுக்கும். காங்கிரஸ் டெல்லி தலைமைக்கு சத்தியமூர்த்தி பவன் கூட கிடைக்காமல் சிறிய அலுவலகத்தில் கட்சி நடத்த வேண்டியிருக்கும் என காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. காங்கிரஸ் கூட்டணிக்கு வராவிட்டால் கட்சியை உடைக்கும் வேளையில் திமுக கூட இறங்கக்கூடும் என்பதும் அரசியல் பார்வையாளர்களின் கருத்தாகவே உள்ளது.